ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு போனீங்களாமே, உண்மையா? புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படிதான். கண்ணாடிக்கு முத்தம் கொடுத்தியாமே, உண்மையா? கண்ணாடிக்கு இல்ல, ஸ்னேகாக்கு கொடுத்தேன். உங்க அப்பா காலை முடிச்சு இழுத்து வீடு பூரா சுத்தி வந்திருக்கேன். இதுக்கு பேர் பைத்தியக்காரத்தனம். அடிச்சனம். நான் அப்படி சொல்லடா, உங்க அப்பா தான் சொன்னாரு. இது ஒரு வகையான பைத்தியம். வைத்தியமே கிடையாது. நடந்த சம்பவத்தை எல்லாம் ஒரு தமாசா நினைச்சு மறந்துடலாம்ல. தமாஷ் இல்ல, மறக்கவும் முடியாது. ஸ்னேகா கர்ப்பமா இருக்கா? ஓ சாரி. என்னங்க உள்ள இருக்கிற பிலிம் ஸ்டார் ஆனா பொண்ணா? அது சொல்லல, சொல்ல கூடாதோ. ஸ்னேகா நீங்களா ஷூட்டிங் இல்லையா? இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஷூட்டிங். ஐயோ, உங்க முகத்துல அடிபட்டிருக்கே. அது ஷூட்டிங்ல அடிபட்டுடுச்சுங்க. ஐயோ, என் கண்ணாலே நம்ப முடியல. சினிமால எப்படி இந்த தொப்பையை மறைக்கிறீங்க? ஐயோ, இது தொப்பை இல்லைங்க, கர்ப்பமா இருக்காங்க. இந்த பிலிம் ஸ்டாருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நான் தான் நைனா. ஐயோ பாவம், இந்த அசடு தான் கிடைச்சானா? பல்பு மாதிரி இருக்கான். மூஞ்ச பருத்துப்படாதீங்க. யோசிச்சு பார்க்கும்போது காமெடியா இருக்குல்ல. இவனுக்கு முத்திருச்சு. உங்க பையனுக்கு ரொம்ப முத்திருச்சோ? அனாவசியமா பேசாதயா. என் பையனுக்கு பைத்தியம் சொல்றவனுக்கு தான் பைத்தியம். எதுக்கு முத்திருச்சோ? கையில கிடைக்கிறது எடுத்து நீ அடிப்பேன். தப்பா நினைக்காத. நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அதுக்காக வீடு எரியும் போது வாழையை வெட்ட கூடாது. சில பேர் அந்த நேரத்துல தான் வெட்டுவாங்க. நீ வா, என் செல்லல்ல, வா. சுற்றும் வீழி சூடரே. எங்க அப்பா போயிட்டாரா? எங்க அப்பா போயிட்டாரா? நைனா, எங்க அம்மா போயிட்டாங்களே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாது. இவன் தொல்லை தாங்க முடியலையே. அம்மா, என் செல்ல தங்கச்சி ஷாலினி போயிட்டாளா? உனக்கு கல்யாணம் நடந்தா அதை நான் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையோட இருந்தேன். அதுக்குள்ள நீ ஐயே, என்னன்னா? அதோ ஷாலினி. எங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் உயிரோடு இருக்காங்க. அப்புறம் யார் இங்க செத்து போனது? அவர்களுக்கு உயிர் உள்ளது. இறந்தவர்கள் நாங்கள் தான். கிழிஞ்ச உனக்கு வேண்டப்பட்ட நாங்கள் ஆள்க தமிழ். எங்கள் பொறுப்பை உணர்ந்து தன்னிலை மறந்து நிற்கும் உன்னை உணர்த்தி உன் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என் ஆசை. ஆஹா, நல்ல பாஷை. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். புரியுற மாதிரி கேக்குற பதில் சொல்லு. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நீ வாய மூடுறா. என் ஸ்டேட்டஸ்க்கு ஸ்னேகாவே கம்மிதான். டேய், லூசு மாதிரி பேசுறத விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தொலை. காதலனும் கடல்ல முழுகி தவிக்கிற உனக்கு இப்ப தேவை ஒரு பெண், அதுவும் மனைவியாக. அதுவும் உன் தாய் தந்தையை பார்க்கும் ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டு லைஃப்ல செட்டில் ஆகி தொலை. ஐ ரிமெம்பர் இன் 1940. ஆய மூடு. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கீழ்பாக்கத்துல மேல் மாடியில என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கிறியாவல? ரெண்டாவது கல்யாணத்துக்கு முதல் மனைவி சம்மதிக்கணுமே. எஸ், இதோ இதா என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப். செகண்ட் வேணும்னா இவ பர்மிஷன் வேணும். அது இப்ப முடியாது. எனக்கு கண்டிஷன் ரொம்ப மோசம். பிரசவம் முடியட்டும், நானே பர்மிஷன் வாங்குறேன். ஸ்னேகா, அத்தா வந்திருக்கேன், காஃபி போட்டு கொடுமா. யோ மாதவா, உன் பையனுக்கு முத்தி போச்சு. தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்க என்னால முடியாது. எவ்வளவு நேரம் ஆச்சு? மேடம், ஃபிலிம் ஸ்டாருக்கு பிரசவம் ஆச்சா? தெரியாது 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 100 தடவை கேட்டீங்க. 100க்கு அப்புறமா கவுண்ட் இருக்கே. 101, 102 போயிட்டியா? நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். ஸ்னேகாவுக்கு பிரசவம் ஆயிடுச்சு. அழகான பெண் குழந்தை. ஏய், இவ்வளவு சந்தோஷமா செய்தி சொன்ன உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன். படம் பொறுக்கி. ஏய்